ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சிங்கள மன்னன் மகிந்தனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற விருப்பம் சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு மட்டுமல்ல, சோழ நாட்டு தளபதிகள், சாமந்தகர்கள், சேனா வீரர்கள் எல்லோருடைய மனத்திலும் குடிகொண்டிருந்தது. படையெடுத்துச் செல்ல ஒரு பெரிய சைன்யமும் ஆயத்தமாயிற்று. அதற்கு தலைமை வகித்துச் செல்லுவது யார் என்னும் கேள்வி எழுந்தது. சுந்தர சோழரின் மூத்த புதல்வர், பட்டத்து இளவரசராகிய ஆதித்த கரிகாலர் அந்தச் சமயம் வடதிசைக்குச் சென்றிருந்தார். திருமுனைப்பாடி நாட்டிலும் தொண்டை மண்டலத்திலும் சில நாளாக ஆதிக்கம் செலுத்தி வந்த இரட்டை மண்டல படைகளை, அதாவது ராஷ்டிரகூடர்களை முறியடித்து விரட்டிவிட்டு புராதனமான காஞ்சி நகரை தமது வாசஸ்தலமாகச் செய்து கொண்டிருந்தார். மேலும் வடதிசையில் படையெடுத்துச் செல்லுவதற்கு ஆயத்தமும் செய்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் ஈழமண்டலத்து படைக்கு தலைமை வகித்துச் செல்ல சோழ நாட்டின் மற்ற தளபதிகளுக்குள்ளே பெரும் போட்டி ஏற்பட்டது. போட்டியிலிருந்து பொறாமையும் புறங்கூறலும் எழுந்தன. பழந்தமிழ் நாட்டில் போருக்கு போகாமல் தப்பித்துக் கொள்ள விரும்பியவரை காண்பது மிக அருமை. போர்க்களத்துக்குச் செல்வது யார் என்பதிலேதான் போட்டி உண்டாகும். அதிலிருந்து சில சமயம் பொறாமையும் விரோதமும் வளருவதுண்டு. ஈழ நாட்டுக்குச் சென்று மகிந்தனை பழிக்கு பழி வாங்கி சோழரின் வீரப்புகழை நிலைநாட்டுவது யார் என்பது பற்றி இந்த சமயம் சோழ நாட்டு தலைவர்களுக்கிடையிலே போட்டி மூண்டது. இந்த போட்டியை அடியோடு நீக்கி அனைவரையும் சமாதானப்படுத்தும்படியாக சுந்தர சோழ மன்னரின் இளம் புதல்வர் அருள்மொழிவர்மர் முன்வந்தார். அப்பா, பழையாறை அரண்மனையில் அத்தைகளும் பாட்டிகளுக்கும் இடையில் இத்தனை நாள் நான் செல்ல பிள்ளையாக வளர்ந்தது போதும். தென்திசை சைன்யத்துக்கு மாதண்ட நாயகனாக என்னை நியமனம் செய்யுங்கள். ஈழப்போருக்கு தலைமை வகித்து நடத்த நானே இலங்கை சென்று வருகிறேன் என்றார் இளங்கோ அருள்மொழிவர்மர். அருள்மொழிவர்மருக்கு அப்போது பிராயம் 19 தான். அவர் சுந்தர சோழரின் கடைக்குட்டி செல்ல புதல்வர். பழையாறை அரண்மனைகளில் வாழ்ந்த ராணிமார்களுக்கெல்லாம் செல்ல குழந்தை. சோழ நாட்டுக்கே அவர் செல்ல பிள்ளை. சுந்தர சோழ மன்னர் நல்ல அழகிய தோற்றம் வாய்ந்தவர். அவருடைய தந்தை அரிஞ்சயர் சோழகுலத்துக்கு எதிரிகளாக இருந்த வைதும்பராயர் வம்சத்து பெண்ணாகிய கலியாணியை அவளுடைய மேனி அழகைக் கண்டு மோகித்து மணந்து கொண்டார். அரிஞ்சயருக்கும் கலியாணிக்கும் பிறந்த சுந்தர சோழருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் பராந்தகர். அவருடைய தோற்றத்தின் வனப்பைக் கண்டு நாட்டாரும் நகரத்தாரும் சுந்தர சோழர் என்று அவரை அழைத்து வந்தார்கள். அதுவே அவருக்கு வழங்கும் பெயரும் ஆயிற்று. அத்தகையவருக்கு பிறந்த குழந்தைகள் எல்லோருமே அழகில் மிக்கவர்கள்தாம். ஆனால் கடைசியில் பிறந்த அருள்மொழிவர்மர் அழகில் அனைவரையும் விஞ்சிவிட்டார். அவருடைய முகத்தில் பொலிந்த அழகு மனிதகுலத்துக்கு உரியதாக மட்டுமில்லை, தெய்வீகத்தன்மை பொருந்தியதாக இருந்தது. அவர் குழந்தையாக இருந்தபோது சோழ வம்சத்து ராணிமார்கள் அவரை முத்தமிட்டு கன்னங்கனியச் செய்து விடுவார்கள். எல்லோரிலும் அதிகமாக அவரிடம் வாஞ்சையுடன் இருந்தவள் அவருடைய தமக்கையாகிய குந்தவை. அருள்மொழிக்கு 2 பிராயந்தான் மூத்தவளான போதிலும் தம்பியை வளர்க்கும் பொறுப்பு தன் தலைமேலேயே சுமந்திருப்பதாக குந்தவை பிராட்டி எண்ணியிருந்தாள். குந்தவையிடம் அருள்மொழியும் அதற்கிணையான வாஞ்சை வைத்திருந்தார். தமக்கை இட்ட கோட்டை தம்பி தாண்டுவது கிடையாது. இளைய பிராட்டி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும். அதற்கு மாறாக பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து வந்து சொன்னாலும் அருள்மொழிவர்மர் பொருட்படுத்த மாட்டார். தமக்கையின் வாக்கே தம்பிக்கு தெய்வத்தின் வாக்காக இருந்தது. தம்பியின் முகத்தை தமக்கை அடிக்கடி உற்று நோக்குவாள். விழித்து கொண்டிருக்கும் போது மட்டுமல்லாமல் அவன் தூங்கும்போது கூட நாழிகை கணக்கில் பார்த்து கொண்டே இருப்பாள். இந்த பிள்ளையிடம் ஏதோ தெய்வீக சக்தி இருக்கிறது, அதை வெளிப்படுத்தி பிரகாசிக்கச் செய்ய வேண்டியது என் பொறுப்பு என்று எண்ணமிடுவாள். தம்பி தூங்கும்போது அவனுடைய உள்ளங்கைகளை அடிக்கடி எடுத்து பார்ப்பாள். அந்த கைகளில் உள்ள ரேகைகள் சங்கு சக்கர வடிவமாக அவளுக்கு தோன்றும். ஆஹா, உலகத்தை ஒரு குடை நிழலில்
புறந்திடப் பிறந்தவன் அல்லவோ இவன் என்று சிந்தனை செய்வாள். ஆனால் சோழ சிங்காதனத்தில் இவன் ஏறுவான் என்று எண்ணுவதற்கே இடமிருக்கவில்லை. இவனுக்கு மூத்தவர்கள், பட்டத்துக்கு உரியவர்கள் 2 பேர் இருந்தார்கள். பின் இவனுக்கு எங்கிருந்து ராஜ்யம் வரப்போகிறது? எந்த சிம்மாசனத்தில் இவன் ஏறப்போகிறான்? கடவுள் சித்தம் எப்படியோ யார் கண்டது? உலகம் மிக்க விசாலமானது. எத்தனையோ தேசங்கள், எத்தனையோ ராஜ்யங்கள் இந்நிலவுலகில் இருக்கின்றன. புஜபல பராக்கிரமத்தினால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு சென்று சிங்காதனம் ஏறி ராஜ்யம் ஆண்டவர்களைப் பற்றி கதைகளிலும் காவியங்களிலும் நாம் கேட்டதில்லையா? கங்கை நதி பாயும் வங்க நாட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட இளவரசன் படகிலேறி இலங்கைக்குச் சென்று அரசு புரியவில்லையா? 1000 வருஷமாக அந்த சிங்கள ராஜ வம்சம் நிலைத்து நிற்கவில்லையா? இவ்விதமாக குந்தவை பிராட்டி ஓயாது சிந்தித்து வந்தாள். கடைசியாக இலங்கைக்கு அனுப்பும் சைன்யத்துக்கு யார் தளபதியாகப் போவது என்று பற்றிய விவாதம் எழுந்தபோது அதற்குரியவன் அருள்மொழிதான் என்ற முடிவுக்கு வந்தாள். தம்பி அருள்மொழி, உன்னை ஒரு கணம் பிரிந்திருப்பதென்றாலும் எனக்கு எத்தனையோ கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆயினும் நானே உன்னை போகச் சொல்ல வேண்டிய சமயம் வந்துவிட்டது. இலங்கை படையின் தலைவனாக நீதான் போக வேண்டும் என்றாள். இளவரசர் குதூகலத்துடன் இதற்கு சம்மதித்தார். அரண்மனை வாழ்விலிருந்தும் அந்தப்புற மாதரசிகளின் அரவணைப்பிலிருந்தும் எப்போது தப்புவோம் என்று அருள்மொழிவர்மரின் உள்ளம் துடித்துக் கொண்டிருந்தது. அருமை தமக்கையே இப்போது போகச் சொல்லிவிட்டாள், இனி என்ன தடை? குந்தவை தேவி மனம் வைத்துவிட்டால் சோழ சாம்ராஜ்யத்தில் நடவாத காரியம் ஒன்றுமே கிடையாது. சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு தம் செல்வ குமாரியிடம் எவ்வளவு ஆசை, அவ்வளவு நம்பிக்கை. இளங்கோ அருள்மொழிவர்மர் தென்திசை சோழ சைன்யத்தின் மாதண்ட நாயகர் ஆனார். இலங்கைக்கும் போனார். அங்கே படைத்தலைமை வகித்து சில காலம் போர் நடத்தினார். ஆனால் போர் எளிதில் முடிகிறதா இல்லை. அவர் போர் நடத்திய முறைக்கும் மற்றவர்களின் போர் முறைக்கும் வித்தியாசம் இருந்தது. தாய்நாட்டிலிருந்து அவர் வேண்டியபடியெல்லாம் தளவாடங்களும் சாமக்கிரியைகளும் சரியாக வந்து சேரவில்லை. ஆகையால் இடையில் ஒரு தடவை தாய்நாட்டுக்கு வந்திருந்தார். தந்தையிடம் சொல்லி தம் விருப்பத்தின்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டார். மறுபடியும் ஈழத்துக்குச் செல்ல ஆயத்தமானார். அருமை தம்பியை போர்முகத்துக்கு அனுப்புவதற்கு குந்தவை தேவி பழையாறையின் பிரதான மாளிகையில் மங்கல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தாள். அருள்மொழித்தேவர் புறப்பட்டபோது அரண்மனை முற்றத்தில் வெற்றி முரசுகள் முழங்கின. சங்கங்கள் ஆர்ப்பரித்தன. சிறுபறைகள் ஒலித்தன. வாழ்த்து கோஷங்கள் வானை அளாவின. சோழகுலத்து தாய்மார்கள் அனைவரும் அரண்மனையின் செல்ல குழந்தைக்கு ஆசி கூறி நெற்றியில் மந்திரித்த திருநீற்றை இட்டு திருஷ்டி கழித்து வழி அனுப்பினார்கள். அரண்மனை வாசலின் முகப்பில் அருள்மொழிவர்மர் வீதி வாசற்படியில் இறங்க வேண்டிய இடத்தில் குந்தவை தேவியின் தோழி பெண்கள் கைகளிலே தீபமேற்றிய தங்கத் தட்டுக்களை ஏந்திக் கொண்டு நின்றார்கள். தோழி பெண்கள் என்றால் சாமானியப்பட்டவர்களா? தென்னாட்டிலுள்ள புகழ்பெற்ற சிற்றரசர்களின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். பழையாறை அரண்மனையில் செம்பியன் மாதேவிக்கு பணிவிடை செய்வதையும் குந்தவை பிராட்டிக்கு தோழியாக இருப்பதையும் பிறர்க்கரும் பாக்கியமாக கருதி வந்திருந்தவர்கள். அவர்களிலே கொடும்பாளூர் சிறிய வேளானின் புதல்வி வானதியும் இருந்தாள். இளவரசர் சற்று தூரத்தில் வருவதை பார்த்ததும் அந்த பெண்கள் எல்லோருமே மனக்கிளர்ச்சி அடைந்தார்கள். இளவரசர் அருகில் வந்ததும் கையில் ஏந்திய தட்டுக்களை சுற்றி ஆலாத்தி எடுத்தார்கள். அப்போது வானதியின் மேனி முழுவதும் திடீரென்று நடுங்கிற்று. கையிலிருந்த தட்டு தவறி கீழே விழுந்து டனார் என்ற சத்தத்தை உண்டாக்கியது. அடடா, இது என்ன அபசகுனம் என்ற எண்ணம் எல்லோருடைய மனத்திலும் உண்டாயிற்று. ஆனால் தட்டு கீழே விழுந்த பிறகும் திரிமட்டும் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அனைவரும் நிம்மதியடைந்தார்கள். இது மிக நல்ல சகுனம் என்றே முதியவர்கள் உறுதி கூறினார்கள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே நடந்த போர்கள்ல சிங்கள மன்னர்களுடைய தலையீட்டை பத்தி தெரிஞ்சுக்க இப்போதைய சக்கரவர்த்தி சுந்தர சோழருக்கு பாட்டனான பராந்தகன் காலத்துக்கு போகணும். சோழ மரபை பேரரசு நிலைக்கு கொண்டு வந்தவன் இந்த முதற் பராந்தகன். சமகாலத்துல பாண்டிய நாட்டை ஆண்டவன் ராஜசிம்மன், அதாவது 3ஆம் ராஜசிம்மன். சோழனிடம் தோல்வி அடைஞ்ச பாண்டியன் இலங்கையை ஆண்டு வந்த கஷ்யப்பன் உதவியை நாடினான். வெள்ளூர் என்ற ஊர்ல நடந்த போர்ல பராந்தகன் வெற்றி பெற்றான். ஓட்டம் பிடிச்ச பாண்டியன் இலங்கைக்கே போயிட்டான். இந்த வெற்றிக்கு அறிகுறியா மதுரையில முடிசூட்டிக்க விரும்பினான் சோழன் பராந்தகன். ஆனா
இந்திரன் கிட்டே இருந்து பெற்றதா சொல்லப்படுற மணிமுடி, அரசிருக்கை, இன்னும் முக்கியமான அரசு சின்னங்கள் கிடைக்கல. தோல்வி அடைஞ்ச பாண்டியன் அதையெல்லாம் இலங்கைக்கு கொண்டு போயிட்டதாக தெரிஞ்சது. அவற்றை அனுப்பும்படி சிங்கள மன்னனுக்கு தூது அனுப்பினான் சோழன். திருப்பி தர மறுத்துட்டான் சிங்கள மன்னன். இதனால பராந்தகன் இலங்கை மீதே படையெடுக்க வேண்டியதாயிடுச்சு. அப்ப ஆட்சியில் இருந்த உதயன் இலங்கை தென்பகுதியில மலைகள் அரணாயிருந்த ரோகண நாட்டுக்கு ஓடி தலைமறைவாயிட்டான். அந்த முக்கியமான அரசு சின்னங்களையும் எடுத்துக்கிட்டு பராந்தகன் ஈழப்போர்ல ஈடுபட்டதை பயன்படுத்தி வடக்க ராஷ்டிரகூட மன்னன் சோழரை தாக்க திட்டம் போட்டான். அதனால பராந்தகன் சோழ நாட்டுக்கு திரும்ப வேண்டியதாயிடுச்சு. பராந்தகனின் பேரன் தற்போதைய சக்கரவர்த்தி சுந்தர சோழன் ஆட்சியின் போதும் இலங்கை அரசனோட தலையீடு இருந்து வந்தது. இதனால்தான் தென்திசை மாதண்ட நாயகனா அருள்மொழிவர்மர் முன் வந்து பொறுப்பேற்கிறார். மாதண்ட நாயகர் இந்த தொடர் அடிக்கடி இடம்பெறுது. ஏற்கனவே இதற்கான விளக்கத்தை பார்த்தோம். இப்ப நினைவுபடுத்திக்கலாம். தண்டு படை. மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகரம் துகளாக. பெரிய புராண பாடற்பகுதி. நரசிம்ம பல்லவனின் படைத்தலைவன் பரஞ்சோதி வாதாபி போர்ல புரிஞ்ச சாதனையை பாடுறார் சேக்கிழார். தண்டு போய் படையினை செலுத்தி. தண்டநாயகன். இது சோழர் கால தொடர். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.